Hey guys, welcome back to my channel. So இந்த வீடியோல வந்து நம்ம E41 கவர்மெண்ட் லேப்டாப்பை வந்து எப்படி வந்து SSD போடுறதுன்னு பார்க்க போறோம். எப்படி வந்து SSD போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து லோடிங் ஸ்பீட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஓப்பன் பண்ணக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ் லோட் ஆகிற டைம் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோ ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து SSD வந்து பை பண்ணியிருக்கேன். 240 GB வந்து SSD வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த லேப்டாப்பில் வந்து ஹார்ட் டிஸ்க்கை வந்து எடுத்துகிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஓஎஸ் போட்டு எப்படி இருக்குது அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 times ஃபாஸ்டராக இருக்கும் ஹார்ட் டிஸ்கோட கம்பேர் பண்ணலாம். ஸோ நம்ம இதை போட்டுட்டு ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம டிஸ்அசம்பிளிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இது வந்து பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்க்ரூவாக ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே மோல்டிங் தான் வந்து நீங்கள் ஹார்டாக யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே உடஞ்சிரும். பேக் கேஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக நம்ம கீபோர்டில் ஒரு இன்சைடு வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் வந்து ரிமூவ் பண்ணணும். எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ பொறுமையாக பார்த்தோன்னே உங்களுக்கே புரியும். யாரெல்லாம் இந்த SSD போடலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் SSD போடலாம். ஏன்னா வந்து அது வந்து ஃபைல் கேட்ச் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும் உங்களுக்கு SSD போட்டால். இல்லை ப்ரோ, நான் வந்து மூவி மட்டும் தான் பார்ப்பேன் அதுமாரினா உங்களுக்கு SSD வந்து நாட் ரெக்வயர்ட். ஓகேவா? இப்போ இந்த கீபோர்ட் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதுமாரி வந்து ஷார்ப்பான டூல் என்ன எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த எட்ஜில் வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கா பிடிச்சி வலிக்காமல் பொறுமையாக வந்து பின்னாடி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கும் லெஃப்ட் சைடில். ஸோ அந்த ஸ்ட்ரிப்பு வந்து நம்ம எடுக்கணும். ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து இந்த கீபோர்ட் ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த கீபோர்ட் பேக் சைடில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ அது ரிமூவ் பண்ணிவிட்டால் நம்ம வந்து பேக் டோரை வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ வந்து அதேமாரி இந்த ஷார்ப்பான டூல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த மோல்டிங் எல்லாமே வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் டோர் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டோர் ஓப்பன் பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வலிச்சிடாதீங்க. பேக் டோரில் உங்களுக்கு பேட்டரியோட ஒயர் கேபிள் வந்து அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஒயர் இருக்குது பாருங்கள். ஸோ அதை நம்ம வந்து மதர் போர்டில் வந்து ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே. இப்போ மதர் போர்டு வந்து பார்க்க முடியுது, ரேம் ஸ்லாட்டும் பார்க்க முடியுது. இப்போ ரேம் ஸ்லாட் வந்து கழட்டி பார்க்கலாம் அவங்க என்ன ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க யூஸ் பண்ணியிருக்க ரேம் பார்த்திங்கன்னா ரேம் சொல்லுவாங்க, லோ பவர் ரேம்னு சொல்லுவாங்க, அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை ஒரே ஒரு ரேம் ஸ்லாட்டு தான் இருக்குது, ஒரு ரேம் தான் போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஒரு ரேம் ஸ்லாட்டு தான் இருக்குது, அதில் செக் பண்ணேன். ஸோ 4 GB போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ரைட் சைடில் இருக்குது, நம்ம அதுதான் ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் அந்த பிளேஸில் வந்து SSD வைக்க போகிறோம். ஓகேவா? அது நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு சில 2 USB-யை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுவும் வந்து பாருங்கள் ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரிப் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 4 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த போல்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த 2 USB-யும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் எடுக்கணும். ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு அதோட கேசிங்கில் வந்து நம்ம SSD-யை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி வந்து செட் பண்ணிடணும். எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது, நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ப்ரொசீஜர் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓரளவுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே புரிகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பேட்டரியோட சாக்கெட்டை வந்து அதே மதர் போர்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி இருந்துச்சோ அப்படியே போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்தா நம்ம லேப்டாப் வந்து ஆன் ஆகும். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா ஓஎஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வந்து ஓஎஸ் வந்து மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்கிட்ட வந்து பூட்டபிள் பென்ட்ரைவ் வந்து ரெடியாக இருக்குது. இதை போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம பூட்டபிள் பென்ட்ரைவ் வச்சு ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அப்படி தெரியலனா மேலே வந்து ஐ பட்டன் தரேன், செக் பண்ணி பாருங்கள் காய்ஸ். இப்போ வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது.
பார்த்தீங்கன்னா 21% ஆகிருக்கு. விண்டோஸ் 10 தான் போட்டிருக்கேன். ஸோ ஆகிட்ட பேருக்கு இப்போ பாருங்கள், ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் பார்ப்போம். ரெண்டு இதுலேயுமே வந்து பெரிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஸ்பீட் செக் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒன்றும் ஹெவியாக ஃபைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிரைவ் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடும் எஸ்எஸ்டியோட. ஏன்னா எஸ்எஸ்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும். அதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு பூட் ஆகிருக்கிறது. ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து இன்னும் லேட் ஆகும். ஸோ இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் எதில் பார்ப்பீங்கன்னா, நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் பெரிய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து லோடிங் ஸ்பீட் வந்து பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபோட்டோஷாப், ப்ரீமியர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்டி வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். அந்த ப்ளகின்ஸ், அந்த ப்ரீசெட்ஸ்லாம் வந்து லோட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு ஹார்ட் டிரைவ். இதுமாரி பெரிய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அந்த டைமில் வந்து எஸ்எஸ்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பேர்ட் டு ஹார்ட் டிரைவ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிங்கிள் குட்டி ஃபைல் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா ப்ரோக்ராமிங் சைடில் வந்து குட்டி ஃபைல்ஸ் தான் இருக்கும். அந்த மாரி டைமில் வந்து நல்லாவே ரீட் அண்ட் ரைட் ஆகும் எஸ்எஸ்டி வந்து ஹார்ட் டிஸ்கோட கம்பேர் பண்ணலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க் பொறுத்த வரைக்கும் இது வந்து மெக்கானிக்கல் ட்ரைவ் எப்போ வேணால் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் எஸ்எஸ்டி வந்து அப்படி இல்லை. எஸ்எஸ்டி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஃபெயிலியர் ஆகாது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.